ஹாய் மக்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லரை பேஸ் பண்ணி எதுன்னு இப்போ தெரியும். இப்போ நான் இதுலேயே போட்டிருக்கேன் பாருங்கள் டிவியில். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரெய்லர் பற்றி தான். வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் எண்ட் கேம் விமர்சன ரீதியாகவும் சரி, வசூல் ரீதியாக ரொம்ப ரொம்ப பட்டையை கிளப்பிச்சு. உண்மையிலே எல்லாருக்கும் பிடிச்ச படமாக அவெஞ்சர்ஸ் மல்டிவர்ஸில் வந்து அமைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷம் அந்த மல்டி யூனிவர்ஸுக்கு வேண்டி ஒரு உச்சம்னே சொல்லலாம். அப்படி ஒரு ட்ரெய்லரை தான் வந்து ரூசோ பிரதர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரெய்லரு. இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா காமிகான் அதில் வந்துட்டு சினிமாகான் அந்த விழாவில் வந்து இந்த ட்ரெய்லரை போட்டிருக்காங்க. அப்போவே தெரிஞ்சிருக்கு போல் அவங்களுக்கு இதை வந்து யாரோ ஒருத்தர் லீக் பண்ணிடுவாங்க அப்படின்னு. எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லாமல் இந்த ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. இந்த படத்தோட பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அயன்மேன் அவர் நம்ம ஆர்டிஜே வந்துட்டு என் கேமில் வந்து இறந்து போயிடுறாரு. ஆனால் இந்த படத்தில் வந்து அவர் வந்து உயிர் பெற்று வர மாதிரி மீன்ஸ் வேற ஒரு கேரக்டரில் வராரு. ஓகேவா? என்ன கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் மெயினு. அந்த டாக்டர் டூமா வந்து அவர் தான் வரப்போகிறாரு. அவர் என்ன வேலை பார்க்க போகிறாருன்னா இந்த மார்வல் அந்த மல்டிவர்ஸ் அந்த உலகத்தையே அழிக்க போகிற ஒரு மிகப்பெரிய வில்லன், தேனோஸையும் தாண்டி ஒரு வில்லனாக வந்து வரப்போகிறாரு. அவர் தான் இந்த படத்தோட மெயின் என்ன சொல்கிறது, ஹீரோ வில்லன் எல்லாமே அவர் தான் இந்த படத்துக்கு. அதை வச்சு தான் ட்ரெய்லர் வந்து அமைஞ்சிருக்கு. ட்ரெய்லர் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ட்ரெய்லரோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஜே நம்ம முன்னாள் அயன்மேன் இருக்கார்ல, அவரோட வாய்ஸில் தான் தொடங்குன்னா பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த டோனி ஸ்டார்க் அந்த அயன்மேன் அவரோட சாயல் கொஞ்சம் கூட இல்லாமல் டாக்டர் டூமுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஒரு ஆக்சென்ட், அந்த வோக்கல் சேஞ்ச் பண்ணி பேசுவாங்கல்ல, டாக்டர் டூமுக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்கணும்ல, அந்த வாய்ஸை சேஞ்ச் பண்ணி தான் அந்த ட்ரெய்லரே ஆரம்பிக்குது. அது போக ஃபஸ்ட் டைமாக வந்து டாக்டர் டூமோட ஃபுல் லுக்கையும் நமக்கு காமிக்கிறாங்க. அந்த மாஸ்க்கு அது போக பார்த்தீங்கன்னா அவரோட அந்த கெட்டப்பு, அந்த ஃபேஸை வந்து கடைசி வரைக்கும் காமிக்கலைங்க. அந்த கண்ணு மட்டும்தான் காமிப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு, கெட்டப்பு, அந்த க்ரீன் கலர் ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி இருக்குல்ல, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி இவருக்கும் போட்டு அதைத்தான் நமக்கு வந்து ஓப்பனிங் ஷாட்லேயே காமிக்கிறாங்க ட்ரெய்லரில். அதுக்கு அடுத்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது தன்னோட யூனிவர்ஸை வந்து டூம் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இன்கர்ஷன் அப்படிங்கிற ஒரு அழிவை வந்து ஏற்படுத்துகிறார் போல். அப்படி ஏற்படுத்தும் போது நம்ம எக்ஸ்மெனில் ஒருவரில் ப்ரொஃபஸர் எக்ஸ் அவர் வந்துட்டு அந்த உலக அழிகிறத வந்து ஒரு என்ன சொல்கிறது, வெடித்து செதற மாதிரி, ஒரு சன்னே வெடித்து செதற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அவர் வந்து அதை பார்த்துட்டு ஒரு பயத்தினாலேயும் இல்லை வந்து ஒரு குற்ற உணர்ச்சினாலேயும் வந்துட்டு அவர் பார்க்குற மாதிரி வந்து ஒரு காட்சியை வந்து நமக்கு காமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ அவெஞ்சர்ஸோட அந்த வந்து டவர் வந்து ஃபுல்லாக கட்டி முடிச்ச மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த டவர் பார்த்தீங்கன்னா இப்போது முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் இதில் காமிச்சிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் கலரில் ஆட் பண்ணி ஆரஞ்சு கொஞ்சம் நம்ம எல்லோ கொஞ்சமெல்லாம் அடித்து வச்சு அந்த டவரை வந்து காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து டிசம்பரில் ரிலீஸ் ஆகிறதுனால நம்ம ஸ்பைடர்மேன் இந்த நெக்ஸ்ட் வீக்லேயே வரப்போகுது இல்லை, பிராண்ட் நியூ டே, அதோட கண்டினியூஷனாக தான் இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்கிறத சிம்பாலிக்காக சொல்கிறாங்களா என்னவோ அந்த டவரை காட்டி, அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் எல்லாம் அந்த டவருக்குள்ளேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதில் வந்து புது அவெஞ்சர்ஸ் இந்த தண்டர்போல்ட்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுல்ல, அவங்க எல்லாரும் இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புது கேப்டன் அமெரிக்கா சாம் இருக்கிற மாதிரி, பக்கி இருக்கிற மாதிரி, அப்புறம் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அவங்க இருக்கிற மாதிரி, தோர் இருக்கிற மாதிரி, ஏதோ தோர் தான் இப்போ வந்து லீடர் மாதிரி. ஏன்னா அங்கே யாரும் இல்லை, அயன்மேன் கிடையாது, கேப்டன் அமெரிக்காலாம் கிடையாது. கேப்டன் அமெரிக்கா சாம் தான், இருந்தாலுமே தோர் தான் அங்கே லீடர் மாதிரி இருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அந்த 4 பேர் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஏதோ ப்ரொஜெக்டரில் வந்து ப்ரொஜெக்டரோ போர்டோ எல்இடி டிவியோ எல்சிடி டிவியோ அதில் வந்துட்டு அந்த யூனிவர்ஸை தான் காமிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா பிரித்த மாதிரி காமிக்கிறாங்க, ஏதோ பட்டு வெடித்த மாதிரியும் காமிக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த யூனிவர்ஸ் வந்து கொலைட் ஆக போகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியும், கீழே வந்து ஏதோ நம்பர் 28 என்னமோ நம்பர் போட்டு ஏதோ இது போட்டிருக்காங்க. ஒருவேளை டைம் லைனை குறிக்கிறாங்களா இல்லை வேற எதுவும் குறிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரில. இதுக்கு முன்னாடி காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா டூம்ஸ் கிளாக்குன்னு ஒன்று இருக்குது, அதுவாங்கிறதும் தெரியலை. சிம்பாலிக்காக தான் நமக்கு வந்து அதை காமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல தோர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் எ லீடராக
இது வரைக்கும் அவெஞ்சர்ஸ் அவரு எல்லாம் சேர்ந்து சந்திச்ச வில்லன்கள்லே பார்த்தீங்கன்னா உலக அழிக்க வர்றவங்க ஓகேவா. அதுலேயே பார்த்தீங்கன்னா இவர் தான் ரொம்ப ரொம்ப அதிக சக்தி வாய்ந்தவர். தேனோஸ் இருந்தாருன்னா தேனோஸ் வந்து மோசமானவர், இவர் வந்து மோசமானவர்லேயே முக்கியமானவர், இவரை தடுத்தே ஆகணும். ஸோ நம்ம ஒன்றுக்கு ஒன்றா தடுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச்சை வந்து அங்கே போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களுக்குள்ள கொலை நடக்கிற மாதிரி தான் நமக்கு காமிக்கிறாங்க. நிறைய பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. எக்ஸ்மென்லேருந்து இவங்களும் ஐ மீன் அவெஞ்சர்ஸ் எல்லாரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதுக்கு வந்து தோர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குற மாதிரி தான் அந்த இடத்த வந்து ட்ரெய்லரில் பிரேக் டவுன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி அவர் வந்து ஜஸ்ட் செகண்டில் காமிச்சு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வக்காண்டா நெய்மோர் இருக்கார்ல, அவர் வந்து ஏதோ ஒரு அரியாசனம் மாதிரி இருக்குது, அதில் உட்காந்துருக்காரு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம யார் பிளாக் பேந்தர் தங்கச்சி சாட்விக் போஸ்மேன் இல்லை இப்போது, அதுக்கு பதில் அவர் தங்கச்சி தானே பிளாக் பேந்தராக இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட படைகளோட நிற்கிற மாதிரியும், அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வர மாதிரியும், அந்த கடல் வந்து ரெண்டாக வேற பிரிஞ்சுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது தெரியல நெய்மோர் பண்ணியிருக்காரா இல்லை நம்ம எக்ஸ்பென்ல ஆல்ரெடி பார்த்துக்கோங்க கடல் ரெண்டாக பிழைக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க, அவங்க பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. அவங்க வந்து ஏதோ மீட் பண்ணுற மாதிரியும் நெய்மோர், ஆனால் அந்த இடத்துலையே நெய்மோரை எப்படி காமிச்சிருக்காங்கன்னா ஒரு வில்லன், அதாவது லோக்கின் வருது, நம்ம டூமுக்கு உதவி பண்ணுற வில்லன் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஏன்னா பிளாக் பேந்தர் அவங்களோட அந்த வக்காண்டா மக்கள் வரும்போது நெய்மோர் அவங்கள வச்சு அட்டாக் பண்ணுற மாதிரி தான் அந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு நெய்மோர் வந்து அந்த லாஸ்ட் படம் பிளாக் பேந்தரில் வந்த மாதிரி அந்த வக்காண்டாவை அழிக்கணுங்கிற எண்ணத்தோட தான் இருக்கார் இன்னமும் அப்படிங்கிறத எனக்கு தோணுது ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சீக்வன்ஸ்லேயே வந்து நம்ம எக்ஸ்மேனில் காமிச்சிருப்பாங்களே ஒரு மேன்ஷன், எக்ஸ்மேன்ஷன், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வெடிப்பு லைக் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி காட்டுறாங்க. அந்த சென்டரில் வந்து படிக்கட்டு இருக்கும் அந்த எக்ஸ்மேன் இதுக்குள்ளே போகும்போது, அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அது வந்து வெடிக்கிற மாதிரியும், அங்கே நிறைய பேர் சண்டை போடுற மாதிரியும், முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம கேம்பிட்டும் சாங்சியும் அங்கே சண்டை போட்டு அந்த கார்டை வச்சு இது பண்ணுறவரும் நம்ம ரிங்ஸ் சாங்சியை வந்து சண்டை போடுற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல சைக்ளோப்ஸை காமிக்கிறாங்க பாருங்க, சூப்பராக இருக்குது அந்த சீனு. ஏன்னா அவரோட ஃபுல் அட்டையர், அவரோட டூம் மாதிரியே அவருக்கும் செம்மையான அட்டையர் கொடுத்து ஒரு கத்துறா மாதிரியும், ஒரு கண்ணுலேருந்து அந்த பிளாஸ்ட் வர மாதிரியும், அந்த லேசர் வர மாதிரியும் சூப்பராக காமிச்சிருப்பாங்க அந்த இடம் ஃபுல்லாகவே. கடைசியாக ட்ரெய்லர் முடியும் போது வந்து செம்மையான மாஸான சீக்வன்ஸை வச்சு முடிச்சிருக்காங்க. உண்மையிலே சொல்கிறாங்க அது மாஸ் கிளாஸ்ன்னே சொல்லணும். அதில் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா தோர் வந்து அந்த தேனஸ் கூட சண்டை போடும்போது ஓங்கி அடிக்க போவார். அந்த அவரோட கையில் இருக்க சுத்தின்னு சொல்ல முடியாது, அது இப்போ வந்து மாறிச்சு நீங்கள, அதை வச்சு அடிக்க போகும்போது ஒரு இடத்த கட்டுவாங்களா, அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் டூமை வந்து தோர் எதிர்க்கிற மாதிரி வந்து ஒரு சீக்வன்ஸ் நடக்குது. அந்த இடத்துல நிறைய ஏதோ பாலடைஞ்சு ஏதோ கீழே உடஞ்சி கிடக்கிற மாதிரிலாம் இருக்குது ஒரு டார்க் ஸ்பேஸில். அதை அடிக்க போகும்போது டாக்டர் டூம் என்ன பண்ணுவார்னா இப்படி 2 விரல்ல ஏதோ ஒன்றுலேயே வச்சு தடுத்துடுறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த சீக்வன்ஸு. அதுவும் டாக்டர் டூம் அவங்க காமிச்சதை வந்து உண்மையிலே சூப்பர் மாஸு பிளாஸ்டாக இருக்க போகுது தேட்ரு. அதுக்கு அடுத்த சீக்வன்ஸே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆச்சரியம் வந்து கேப்டன் அமெரிக்கா நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸை வந்து அந்த இடத்துல காமிச்சிடுறாங்க. எப்படி காமிக்கிறாங்கன்னா தாரும் அவரும் மீட் பண்ணுற மாதிரி, எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட இடம் மாதிரி இருக்குது, ஸ்பேஸ்ஷிப் மாதிரி, அந்த இடத்துல பார்க்குற மாதிரி. மேபி தார் நினச்சிருக்கலாம், ஏன்னா எக்ஸ்மென்லாம் உள்ளே வரும்போது, ஏன்னா யார் வேணால் மாறுறாங்கல்ல, அதுலேயும் ஒருத்தவங்க மாறுறவங்க இருக்காங்கல்ல. ஸோ தார் அப்படி நினச்சிருக்கலான்னு சொல்ல வர, எனக்கு எக்ஸாக்டாக தெரில. தார் நினச்சிருக்கலாம், அதனால தான் அவரோட அந்த சுத்தியில் வந்து கொடுக்கும்போது கேப்டன் அமெரிக்கா அதை வந்து வாங்குறாரு. எனக்கு உண்மையிலேயே அந்த டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த என் கேமில் வந்து அவர் அந்த சுத்தியில் எடுப்பார் தெரியுமா, அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கிளாஸ் மாஸ் சீனை வச்சு ட்ரெய்லரை வந்து அந்த இடத்துல வந்து முடிக்கிறாங்க. இதில் என்ன ஒரே ஒரு என்ன சொல்கிறது வருத்தம் இருக்கலாம் ஓகேவா, ஏன்னா எல்லாரையுமே காமிச்சிட்டாங்க உண்மையிலே. எக்ஸ்மென்லேருந்து இப்போ இருக்கிற அவெஞ்சர்ஸ் வரைக்கும் தண்டர் போல்ட்ஸு, ஃபேண்டாஸ்டிக் ஃபோரு, சாங்சி எல்லாரையுமே காமிச்சிட்டாங்க. பட் அவங்க காமிக்காத ஒரே ஆள் வந்து எனக்கு தெரிஞ்சு உல்வரின்னு நினைக்கிறேன். டெட்பூல் வருவாரா என்னன்னு எனக்கு தெரியலை, பட் உல்வரினை காமிக்கல. ஏன்னா அவர் வந்து எக்ஸ்மெனில் ஒரு அங்கமாக தான் இருந்தார். ஏன்னா ஜீன் காமிச்சிட்டாங்க, ஃப்ரான்சிஸு, மேக்னட்டோ, இவர் டாக்டர் சார்ல்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சாச்சு. பட் அந்த இடத்துல வந்து உல்வரினை காமிக்காது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு. பார்க்கலாம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு. டிசம்பர் 18 அன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிடும் படம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஆனால் உண்மையிலே தரமான சம்பவம் இருக்குது. ஏன்னா ஆர்டிஜே வந்து அயன்மேனை வந்து டூம்ஸ்டேவா
ஸ்டீவ் ராஜர்ஸ் உள்ளே வராரு, எக்ஸ்மென்லேருந்து எல்லாருமே உள்ளே வராங்க. அந்த மல்டிவர்ஸ் அவெஞ்சர்ஸை வந்து திரும்பியும் கட்டமைக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. அப்புறம் என் கேமுக்கு அப்புறம் சொல்கிறேன், நிறைய படம் ரிலீஸ் ஆச்சு. ஈவன் தண்டர் போல்டில் கூட அவங்க நியூ அவெஞ்சர்ஸ் நாங்கள் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் காட்டிட்டு இந்த ட்ரெய்லர் வந்து உண்மையிலே ஒரு தரமான ட்ரெய்லர், எதிர்பார்க்காத நேரத்தில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வீக் ஸ்பைடர்மேன் வேறு வரப்போகுது. கண்டிப்பாக இந்த அவெஞ்சர்ஸ் மல்டிவர்ஸ் வந்து நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரெய்லர்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டாங் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மீடியா சந்தை. பை.